தல அஜித்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட தல அஜித் பிறந்த இடம் தெலுங்கானாவை சேர்ந்த ஹைதராபாத். அண்ட் அது மட்டும் இல்லை, அவர் வளர்ந்தது சென்னையில் தான். இவரோட அப்பாவுக்கு ரேசிங் மேலே பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். அதனால் அஜித் குமார் சின்ன வயசுல இருக்கும்போது இவர் ரேசிங்க்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதை பார்த்து அஜித் குமார் கண்டிப்பாக நான் ஒரு நாள் ரேசர் ஆகணும்னு முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இவர் 10th படிச்சுட்டு இருக்கும்போது தன்னோட அப்பாட்ட வந்து சொல்கிறாரு, அப்பா எனக்கு படிப்பில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வேறு ஏதோ பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு எங்கள் அப்பா வந்துட்டு சரி ஓகே, ஆனால் வீட்டில் மட்டும் சும்மா இருந்துடாத, வேறு ஏதோ வேலை கூட பாருன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம அஜித் குமார் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் போய் மெக்கானிக்காகவும் மாற ஆரம்பிக்கிறாரு. அண்ட் கொஞ்ச நாள் மெக்கானிக்காக வேலை செஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அங்கே ஒருத்தர் நீங்கள் ஏன் தம்பி ஆக்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்துட்டு சரி ஓகே நம்ம ஏன் ஆக்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய படத்துக்கு வாய்ப்பு கேட்டு ரொம்ப அலைஞ்சிருக்காரு. நிறைய பேர்த்த கேட்டிருக்காரு. அப்படியே ஒரு டேரக்டர் இவருக்கு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த ரோல் நம்ம அஜித் குமார் சுத்தமாக பிடிக்கல. என்னால் ரொம்ப கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. உனக்கெல்லாம் சீரியலில் கூட வாய்ப்பு யாரும் தர மாட்டாங்க, நீ இந்த ரோலை வேணான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டாரு. அப்படி நிறைய பேர்த்த அஜித் குமார் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி இன்னொரு டேரக்டர் நம்ம அஜித் குமார் ஓகே பண்ணுறாரு. பட் அந்த டேரக்டர் படம் எடுத்து முடிக்க பாதியிலே இறந்து போயிடுறாரு. இதை பார்த்த நியூஸ் மீடியா அஜித் குமார் ஒரு ராசி இல்லாதவன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவரோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்கையும் போட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இன்னைக்கு நம்ம முன்னாடி தல அஜித்தாவும் மாறி நிற்கிறாரு.